கெவின்ஸ் மில்க் ஷேக் வழங்கும் ஐபிஎல் சரவெடி சொல்லியடி பரிசு போட்டியில் சரியான பதில்களை அளித்து குலுக்கல் முறையில் தேர்வான வெற்றியாளர்கள் விவரத்தை சிறப்பு செய்தியாளர் சிகாமணி வழங்க கேட்கலாம். சிகாமணி, நீங்கள் தொடரலாம். நன்றி சண்முகவேல். 2025ஆம் ஆண்டுக்கான இந்த ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா அப்படிங்கிறது ரொம்பவே கோலாகலமாக நடந்துகிட்ருக்கு. இதுவரைக்கும் 46 போட்டிகள் முடிவடைஞ்சிருக்கு. ஆனாலும் கூட இந்த அணி தான் பிளே ஆஃப்ஸுக்கு போகும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய அணிகள் இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இது ஐபிஎலுக்கு 18வது சீசன். விராட் கோலியோடைய ஜெர்சி நம்பர் 18. ஸோ அதனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த 18வது ஐபிஎல் கோப்பை 18வது நம்பர் ஜெர்சி நம்பர் கொண்ட விராட் கோலியை இருக்கக்கூடிய ஆர்சிபி அணிக்கு தான் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதை மெய்ப்பிக்கிற வகையில் ஆர்சிபி அணியும் தொடர்ந்து சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ புள்ளி பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துலையும் ஆர்சிபி இருக்காங்க அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிக ரன்கள் குவித்தவர்களுக்கான அந்த ஆரஞ்சு கேப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி அணியை சேர்ந்த விராட் கோலிக்கு தான் இருக்குது. அதிக விக்கெட் வீழ்த்தவர்களுக்கான பர்பிள் கேப்பும் பார்த்தோம் அப்படின்னா அதே ஆர்சிபி அணியை சேர்ந்த ஜோஸ் ஏசல்வுட்டுக்கு தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஆர்சிபி அணி ஒரு டாமினன்ஸ் கிரிக்கெட்டை விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீசன் தொடங்கின காலகட்டங்களில் தொடர் தோல்விகள் இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணி இப்போ தொடர் வெற்றிகள் மூலமாக புள்ளிப்பட்டியில் 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. அதே மாதிரி டிசி, ஜிடி, பஞ்சாப் மாதிரி மற்ற அணிகளும் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் உறுதி செய்யறதுக்கான ஒரு முனைப்பில் இருக்காங்கன்னு சொல்லலாம். பட் ஆனாலும் கூட ரசிகர்களுக்கு ஒரு சோகம் தரக்கூடிய விஷயம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியில் தொடர்ந்து 10வது இடத்துல பின்தங்கியிருக்காங்க. அதற்கான காரணம் அவங்களுக்கு சரியான ஒரு பிளேயிங் லெவன் இன்னுமே செட் ஆகலை அப்படி சொல்லலாம். இதுவரைக்கும் விளையாடி இருக்கக்கூடிய 9 போட்டிகளை வெறும் 2 வெற்றிகள் தான் பதிவு செஞ்சுருக்காங்க. 7 போட்டிகளில் தோல்வி அடைஞ்சு நீண்ட காலமாக கடைசி இடத்துலேயே புள்ளிப்பட்டியில் பின்தங்கியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய போட்டிகளில் நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஒரு கம்பேக் கொடுத்து 2026 சீசனில் ஒரு சூப்பரான டீம் கட்டமைக்கிறதுக்கான முயற்சியில் தோனி தலைமையிலான சிஎஸ்கே அணி முற்படுவாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ சிஎஸ்கே சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதது நம்ம தமிழக ரசிகர்களுக்கு ஒரு வருத்தத்தை கொடுத்தாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த ஐபிஎல்லை இன்னும் சுவாரஸ்யப்படுத்துகிற வகையில் நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களான உங்களுக்கு தினமும் கெவின்ஸ் மில்க் ஷேக் வழங்கும் ஐபிஎல் சரவடி சொல்லியடின்னு ஒரு சூப்பரான பரிசு போட்டி நடத்திட்டு இருக்கோம். தினசரி ஐபிஎல் தொடர்பான 5 கேள்விகள் கேட்கப்படுது. இந்த கேள்விகளுக்கு நேயர்கள் நிறைய பேர் சரியான பதில்களை தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களில் வெற்றியாளர்களை அறிவிக்கிறதுக்கான நேரம் இது. ஏற்கனவே தொடர்ந்து 3 வாரங்களில் நம்ம ப்ரைஸ் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கான அந்த அற்புதமான ப்ரைஸ்களும் கூட அனுப்பி வச்சுருக்கோம். ஸோ அந்த வகையில் ஏப்ரல் 12லிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 நாட்களுக்கான பரிசு வின்னர்கள் யார் அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா சரியான பதில்கள் எடுத்தும் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட இந்த வெற்றியாளர்கள் 12ஆம் தேதிக்கான வெற்றியாளர்கள் ஷாலினி புதுக்கோட்டை, முத்துப்பாண்டி உசிலம்பட்டி, தாரணி கோயம்புத்தூர், ஃப்ரான்கோ தூத்துக்குடி, கவிதா தஞ்சாவூர். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கான லக்கி வினர்ஸ் ராஜேஷ் சென்னை, சாய் அமிர்தா சிவகங்கை, தீரஜ் திருவண்ணாமலை, செல்வலட்சுமி தஞ்சாவூர், முத்துப்பாண்டி பொன்னமராவதி. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கான வெற்றியாளர்கள் அபர்ணா திண்டுக்கல், கண்ணன் காஞ்சிபுரம், செல்வக்கனி தூத்துக்குடி, ராஜேஷ் திருச்சி, பாலாஜி ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணகிரி. 15ஆம் தேதிக்கான வெற்றியாளர்கள் சங்கீதா ராமநாதபுரம், மணிகண்டன் சென்னை, ரேவதி செங்கல்பட்டு, அம்பேத்கர் கள்ளக்குறிச்சி, தனுஷ் மதுரை. வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அனைவருக்கும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த 4 தினத்துக்கான இந்த வெற்றியாளர்கள் பட்டியலில் உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வருந்த வேண்டாம். ஏன்னா ஐபிஎல் தொடர் முடிகிற வரைக்கும் தினசரி ஐபிஎல் தொடர்பான 5 கேள்விகள் கேட்கப்படுது. சரியான பதில்களை தொடர்ந்து அனுப்புங்க. உங்களுடைய பதிலை அனுப்பும்போது சரியான கேள்வி என குறிப்பிட்டு உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியோடு சேர்த்து வாட்ஸ்அப்பில் அந்த பதில்கள் அனுப்பி வைங்க. அடுத்தடுத்த நாட்களில் நீங்களும் கெவின்ஸ் மில்க் ஷேக் வழங்கும் இந்த அற்புத பரிசுகளை வெல்லுங்க.